சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அகிலா, என்ன ஆச்சு? உனக்கு ஒன்னும் ஆகல? சேஃபா தானே வந்த? எப்படி வந்த? யார் கடத்தினாங்க உன்னை? சொல்லு. இல்ல, யாரும் என்ன கடத்தலக்கா. பின்ன சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ண. விளையாட்டுக்கு சொன்னியா? சும்மா இருக்க நீங்க. என்ன கடத்திட்டாங்க, நான் ஆபத்துல இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னதுல சும்மா விளையாட்டுக்கா? பதறி போய் போலீஸ்க்கு போலாமா என்ன பண்றதுன்னு தவிச்சு இவருக்கு வேற கால் பண்ணி இவரை வர வச்சு தெரு தெருவா அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். விளையாட்டுக்கா விளையாட்டு? உங்ககிட்ட இருந்து கால் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளே இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, கடத்தினவன் யாருன்னு தெரியலையே, பணத்துக்காக கடத்தினாங்களா இல்ல வேற எதுக்காகன்னு யோசிச்சு மண்டைய வெடிச்சிருச்சேன். ஏதோ ஒரு ரோடு பேரை சொல்லி பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க ஒரு குடோன் இருக்குன்னு சொல்லி வேற ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்னடி பண்ணி வச்சிருக்க? எங்களை துடிக்க வைக்கிறதும் அலைய வைக்கிறதும் உனக்கு ஒரு விளையாட்டா போயிடுச்சா? நீங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் வேற போட்டிருக்கீங்க. படிச்சவ தானே நீ, அறிவில உனக்கு? மகா நிறுத்துங்க. ஒட்டிச்சணும். அடிக்கிறதா இருந்தா என்னையும் சேர்த்து அடிங்க. உங்களை ஏன் அடிக்கணும்? ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க நாடகம்னு சொன்னதுக்கு நானும் ஒரு காரணம். நீங்களா? இப்போ நடந்த இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. புரியல. மகா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழறதில்ல. உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட பிரிவை பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசினது அத்தை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நம்மளோட பிரிவு என்னமோ தற்காலிகமானது தான். ஆனா அவங்க அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அதனால்தான் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க? அகிலாவை காணணும்னு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பைக்ல போனோம்ல, நம்ம போனதை யார் பேசினாங்களோ அவங்க எல்லாரும் அதை கண்ணால பார்த்தாங்க. நம்ம திரும்ப 2 பேரும் ஒன்னா வந்ததையும் அவங்க பார்த்தாங்க. இதுக்கு மேல அவங்க அந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்கல்ல.